அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்களே, ஒரு காலத்தில் ஒரு பெரிய இயக்கத்திலிருந்து என்னை விலக்கினர். அப்போது பல இளைஞர்கள் உணர்ச்சியில் தீக்குளித்து உயிர் துறந்தார்கள். அதற்கு பிறகு வாரிசு அரசியலை எதிர்த்து ஒரு புதிய இயக்கத்தை நான் தொடங்கினேன். ஆனால் காலம் மாறியது. என் அரசியல் நிலைப்பாடும் மாறியது. இன்று அந்த இயக்கத்தின் தலைவரை முதல்வராக ஆக்குவதே என் லட்சியம் என்று நான் சொல்லி நிற்கிறேன். சிலர் கேட்கிறார்கள், அந்த இளைஞர்களின் ஆத்மா உங்களை மன்னிக்குமா? நான் சொல்கிறேன், ஆன்மா மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. உணர்ச்சி இழந்து தீக்குளித்த அந்த இளைஞர்களுக்காக நான் ஏன் வருத்தப்பட வேண்டும்? மற்ற சிலர் கேட்கிறார்கள், உங்கள் தன்மானம் எங்கே போனது? தன்மானமா? எனக்கு சுயமான என் மான உணர்வே மரமரத்து போய்விட்டது. ஒரு காலத்தில் வீரமும் விவேகமும் எழுச்சியும் கொண்ட தன்மானத் தலைவர் இந்த வைகோ. ஆனால் இப்போது நான் ஒரு சைக்கோ. சிலர் கேட்கிறார்கள், உங்கள் மகன் துரை வைகோவின் நிலை என்ன? நான் சொல்கிறேன், அவர் ஒரு சாதாரண தொண்டன். ஆனால் அவர்தான் இந்த இயக்கத்தின் எதிர்காலம். இது வாரிசு அரசியல் இல்லை, இது வரிசை அரசியல். ஒருவருக்கு பின் ஒருவர் வருவோம். சிலர் கேட்கிறார்கள், இப்போது நாங்கள் திமுகவோடு இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம்? ஏதோ ஒரு காரணத்திற்காக. சீட் கொடுத்தாலும் இருப்போம், கொடுக்காவிட்டாலும் வாசலில் நிற்போம். இதற்கு மேலாக நான் பேசினால் நான் எந்த கூட்டணியில் இருக்கிறேன் என்பதையே மறந்து விடுவேன். நமது கூட்டணி வெற்றி பெற அனைவரும் ஒரு விசில் போடுங்கள். நன்றி.